முதல் கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கி வதனம் டிவி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ. வணக்கம். இன்றைக்கு நட்சத்திர பிறந்த நாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆங்கிலம் 18/3/2024, தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 5ஆம் திருநாள் திங்கட்கிழமை. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு 6:12 வரை, அதன் பிறகு புனர்பூசம். திதி நவமி திதி இரவு 10:51 வரை, அதன் பிறகு தசமி திதி. சந்திராஷ்டமம் அனுச நட்சத்திரம் உள்ள விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1:30 வரை, மாலை 6 மணி முதல் இரவு 7:30 வரை, இரவு 10:30 முதல் 12 மணி வரை. சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் ராகு, மேசத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். மேச ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனாலங்க ஆன்மீகத்துல கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கேது பகவான் உங்க ராசிக்கு பலமா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும். வியாபாரம் இன்றைக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமா வருவாங்க, புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில ராகு பகவான் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் இன்றைக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினம் அறிமுகம் ஆவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க, சாதிச்சு காட்டுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறுங்க. இழுபறியா இருந்த வேலைகள் எல்லாம் இன்றைக்கு நல்ல விதத்துல முடியும். வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைய தினம் நீங்க எடுப்பீங்க. மகளுக்கு கல்யாண விஷயமா நீங்க பேசலாங்க. நல்ல வரன் கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல இன்றைக்கு பொருத்தமான ஜாதகமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதே போல புதிய வேலையாட்களையும் இன்றைக்கு நீங்க வேலைக்கு வைப்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய ஏஜென்சி எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்துல இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க. ஆபீஸ்ல சில சூட்சம விஷயங்களை எல்லாமே இன்றைய தினம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு. உங்களுக்குள்ள இருந்த சிடுசிடுப்பு முணுமுணுப்பு அதெல்லாமே குறைஞ்சு சிரிச்ச முகத்தோட இன்றைக்கு இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் எதிர்பார்க்கலாம். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி கதவுகள் திறக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே போல அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ உங்களை உரிமையில ஏதாவது பேசினா கூட இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் வருத்தப்படாதீங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல இரவு 6:12 வரை சந்திரன் பயணம் செய்யறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுத்தல் வாங்கல்ல கவனமா இருங்க. எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் நிதானமா இருங்க. வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல அவசர முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் செல்வாக்கும் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. இரவு 6:12 பிறகு உங்க நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்யறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. ரொம்ப நாளா தள்ளி போன காரியங்கள் நல்ல விதத்துல முடியுங்க. எதை தொட்டாலுமே இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பண வரவும் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்க ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடிய கேது உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால் விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகளும் இன்றைக்கு வசூலாகும். எதிர்பார்த்த லாபமும் இன்றைக்கு
கைமேல் வந்து கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களை அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்த அதிகாரிக இன்றைக்கு உங்களை பார்த்த உடனே வந்து பேசுவாரு. அந்த அதிகாரி கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அருமையா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும். தைரியமான முடிவுகள் எல்லாமே இன்றைய தினம் நீங்க எடுப்பீங்க. தடுமாற்றம் எல்லாமே இன்றைக்கு விலக ஆரம்பிக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர தொடங்கும். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டாகும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால் மனசுல பட்ட விஷயங்கள் எல்லாமே மத்தவங்க கிட்ட பேசாம இருந்துட்டீங்கன்னா நலமாக இருக்கும். வீடு மனை சொத்து வாங்குறது மற்றும் விற்கிறது இது எல்லாமே லாபகரமா இருக்குங்க. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய வண்டி வாகனத்தை வாங்கி பயன்படுத்துறது மட்டும் தவிர்க்க பாருங்க. வியாபாரத்துல திடீர் லாபம் எல்லாமே இருக்குங்க. புதிய கிளை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்துல இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க. ஆபீஸ்லயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் அற்புதமா இருக்குதுங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புது பொறுப்புகள் பதவிகள் அது எல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்புள்ளதுங்க. பங்குச்சந்தை மூலமாகவும் பணம் வர வாய்ப்புள்ளதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால இன்றைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. பழைய கோர்ட்டு கேஸ் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி ஆரோக்கியம் அது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா நடக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு கைக்கு வரும். அவசரத்துக்கு நீங்க அக்கம் பக்கம் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைய தினம் நீங்க திருப்பி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது இருந்தா இன்றைய தினம் நீங்க பேசலாங்க. அது எல்லாமே உங்களுக்கு சுமூகமா முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி விஷயமா அவங்க கிட்ட உட்கார்ந்து இன்றைய தினம் நீங்க பேசுவீங்க. அதற்கான முயற்சிகளிலுமே இன்றைய தினம் நீங்க இறங்குவீங்க. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். போட்டிகள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அதே போல சந்தோஷ செய்திகளும் இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷ செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 6:12 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 6:12 வரை சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க. உங்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுக்கு இரவு 6:12 பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்படி இருக்கிறதுனாலங்க இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இரவு அதிக நேரம் கண்முழிக்காம தூங்குவதும் நல்லது. அனுசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் குடும்பத்துல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வியாபாரம் மற்றும் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் நிதானமா இருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும். நீங்க எதிர்பார்த்த தொகை
தொகையும் இன்றைக்கு கைக்கு வரும். அதே போல பங்கு சந்தை மூலமும் உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு உள்ளதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. பண புழக்கமும் இன்றைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால சிலருக்கு வேலை கிடைக்கும், குடும்ப வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புடைய சில வியாபாரங்கள் எல்லாமே உங்களுக்கு வர வாய்ப்புள்ளது. உங்க ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்கும். வியாபாரமும் இன்றைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலுமே இன்றைக்கு நல்ல பேரு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யூன்யம் இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நிறைவேறும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. சமயோஜித புத்தியால இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகும். பணவரவும் உண்டு, ஒரு பக்கம் செல்வாக்கும் உண்டு. உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே இன்றைக்கு அடங்க ஆரம்பிப்பாங்க. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. நல்ல லாபமும் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீருங்க. பழைய பாக்கிகளும் இன்றைய தினம் வசூலாகும். உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில ராகு உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல பேரு உண்டு. உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. இப்போ மகளுடைய கல்யாண விஷயமா கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க. அதெல்லாம் நல்ல விதத்துல முடியும். கல்யாணமும் நல்ல விதத்துல நடத்தி முடிப்பீங்க. உங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு மனை இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அலைச்சல்கள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இருக்குதுங்க. தள்ளி போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல முடியும். பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்க ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்கள்ல சும்மா இருந்தா தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஆனா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, உடம்பு ஒரு மாதிரி சூடா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏழரை சனியில ஜென்மச்சனி இருக்கிறதுனாலங்க நீங்க என்னதான் பதட்டப்பட்டாலும் அது நடக்கிறப்பதான் நடக்கும். நீங்க நினைக்கிறப்ப நடக்க மாட்டேங்குது, அதே மாதிரி நாம நினைக்கிற மாதிரியும் நடக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்கள் எல்லாம் நீங்க ஆதங்கப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே திருப்தி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களையும் நீங்க வாங்குவீங்க. வியாபாரம் இன்றைக்கு அருமையா இருக்குதுங்க. உத்தியோகத்திலும் பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்றைக்கு சீக்கிரமா முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நலமாக இருக்கும். இப்போ உங்க ராசிக்குள்ள சூரியனும் வந்துட்டாரு, அதோட ராகு பகவானும் இருப்பதனால எப்ப பார்த்தாலும் உடம்பு ஒரு பாடாப்படுத்துதே, கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு ஏதோ ஒரு வலி இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அப்படின்னு சில நேரங்களில் நீங்க ஆதங்கப்படுவீங்க. அதனால குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிற மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போய் வச்சுட்டு வாங்க, நலமாக இருக்கும். வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க. லாபம் எல்லாமே கிடைக்கும். இருந்தாலுங்க இத்தனை பேர் போட்டிக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சில நேரங்களில் உங்களுக்கு சங்கடமாகவும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குங்க நீங்க வச்சதுதான் சட்டம். ஏன்னா உங்க உழைப்பு அப்படி இருக்குது. 4 பேர் வேலையா இருந்தாலும் கூட நீங்க ஒருத்தரே பார்ப்பீங்க. அதை பார்த்துதாங்க மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களை பாராட்டவும் செய்வாங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க, சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 12 ராசி பலன்களையும் நாம் விரிவாக பார்த்தங்க. அதாவது ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலனுங்க. ஆனா ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்துல அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, அவருடைய ராசி கட்டத்துல அமைஞ்சிருக்க
இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இது எப்படி அவருக்கு சாதகமா பாதகமா இருக்குதா அப்படிங்கிற அவருடைய ஜனன ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா மட்டும்தான் அதனுடைய முழுமையான பலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி உங்க ஜனன ஜாதகத்தை முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆபீஸ் நேம் வந்து கவினி ஜோதிட நிலையம், இடம் வந்து பாத்தீங்கன்னா தாசப்ப கவுண்டன் புதூருங்க, நியர்பை தமிழ்நாடு கிராம வங்கிக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க. அப்படி உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நேர்ல வாங்க, நல்ல முறையா உங்க ஜாதக பலனை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் மாஸ்ட்ரோ. வணக்கம்.